வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்கண்டு சாதம் நம்ம எப்படி செய்வது தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பச்சரிசியும் கல்கண்டும் நம்ம 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போது அரிசியை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் நெய்யும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இப்போது இதில் நம்ம முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கரண்டியால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அதை இறக்கி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில். இதில் நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துடணும். 100 கிராம் அளவுக்கு நம்ம கல்கண்டு எடுத்துடணும். அதில் முங்குற அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கரண்டியால் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை சிம்மில் வச்சு இன்னொரு அடுப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் அரிசியை ஊற வச்சு எடுத்துடணும். அதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து அதில் சேர்த்துடலாம் நம்ம குக்கரில். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றுதோம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம இதில் மாற்றிருந்தோம். பாகு இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது சாதம் நல்லா வெந்துருச்சு. 3 விசில் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இறக்குனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மசிச்சு விடுங்க சாதத்தை. கல்கண்டு சாதத்துக்கு நம்ம சாதம் கொஞ்சம் மசிஞ்சால் தான் சரியாக இருக்கும். இப்போ மசிச்சு விட்டாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரைசலை அதில் சேர்த்துடலாம். கல்கண்டு கரைசல் நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ கலந்து விடலாம். சாதத்தோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஏலக்காய், பச்சை கருப்பூரம் 1 நான் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியெல்லாம் நல்லா சேர்த்து விடுங்க. நல்ல கரண்டியால் சேர்த்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் ஊற்றிடுறோம். பால் கொஞ்சம் ஊற்றினா நல்லா ஒயிட்டாக கொஞ்சம் நல்ல சூப்பர் கலர் கிடைக்கும்.
நல்ல கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் கொஞ்சம் சேர்த்தா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுவையான கல்கண்டு சாதம் தயார். இதை உங்கள் வீட்டிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்டை நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.